மனுஷனோட வாழ்க்கை அவன் சுவாசிக்கிற முதல் மூச்சு காத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வாழ்க்கை என் மூச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அந்த நொடி இப்பவும் என் மனசு விட்டு போல. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவளை முதல் முறையா பார்த்த அந்த நொடி, என் மூச்சை நின்று போக வச்ச அந்த நொடி, என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்ச அந்த நொடி. அப்பா என்ன மும்பைக்கு கூட்டிட்டு வந்தாரு. பாலகிருஷ்ணா அப்படிங்கிறவருடைய மிகப்பெரிய பங்களாவுக்கு முன்னாடி என்னை கொண்டு போய் நிக்க வச்சாரு. இந்த வீட்டு முதலாளி எங்க அப்பாவை கிராமத்திலிருந்து வர வச்சாரு. எங்க அப்பாவுக்கு டிரைவர் வேலை கிடைச்சது. அவருக்கு மாசம் 3000 ரூபாய் சம்பளம். அப்பா என்னையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்படி ஒரு வீட்டை பார்த்ததும் அம்மா அப்பா 2 பேரும் பிரமிச்சு போனது மட்டும் இல்லாம அவங்க மனசுல ஒரு பயமே ஏற்பட்டுச்சு. ஆனா நான் பயப்படல. ஒருவேளை 9 வயசு பையனோட பார்வைக்கு எது பெருசு எது சின்னதுங்கிற பாகுபாடு இல்லாம இருந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அந்த பிரமிப்பு என்ன பயமுறுத்தல. அந்த நிமிஷம் இவ்வளவு பெரிய வீடு எனக்கு சொந்தமாகும்னு எனக்கு தெரியாது. அப்பாவோட மனசு பூரா சந்தோஷம். அவர் வாழ்க்கையை மாத்திக்கணுங்கிற கொள்கையோட தான் அப்பா கிராமத்தை விட்டே வந்தாரு. ஆனா இன்னைக்கு விதி மாத்தினது என்னோட வாழ்க்கைய. இப்ப ஞாபகம் இருக்கு. என் வாழ்க்கையை மாத்தின அந்த நொடி, அந்த நொடியில என் மூச்சு மொத்தமா நின்று போச்சு. ஆனா என் வாழ்க்கை ஆரம்பிச்சதும் அதே நொடியில தான். முதல் தடவையா நான் அழுக்கா இருக்கேன்றதை உணர்ந்தேன். முதல் முறையா தாழ்வு மனப்பான்மையை நான் உணர்றேன். அடுத்தவங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அவதான் எனக்கு எல்லாமே தோணுச்சு. என்னோட பழைய வாழ்க்கையை அந்த ஒரு நொடி மறக்க அடிச்சது. கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது அவ மட்டும்தான். ஷாலினி நில்லு, ஓடாத ஷாலினி. இத்தனை வருஷங்கள் கடந்து போயும் இன்னைக்கும் என் மூச்சு நின்னுதான் போகுது. அட நீயாப்பா, இப்பதான் வந்தியா? எங்கப்பா போயிட்ட நீ? ரொம்ப நேரமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி சரி வா. இன்னைக்கும் என்னோட மூச்சை உனக்கு அர்ப்பணிக்கிறேன். எப்படி இருக்கேன் பாத்தியா? கல்யாணமே ஆக போகுது.
என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. என் இங்க மனசுக்குள்ள பாரு ரவி, ஆம்பளைங்க ஒண்ணு வீட்டு விட்டு வெளியே போறது இல்லையே. நாங்க பொண்ணுங்க தானே, வேற வீட்டுக்கு போறோம். ஏதோ நேத்துதான் சின்ன குழந்தைங்களா இருந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம். எதுக்கு இந்த பயம்? உன் கூட நான் இருக்கேன். அது உண்மைதான். ஆனா இருந்தாலும் இங்க இருக்கியே ஷாலினி. கல்யாண பொண்ணு எங்க? சாந்தி சித்தி அவ ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. பார்த்தா எப்படி தோணுது? ஷாலினிக்கு எனக்கு கல்யாணம் நினைச்சீங்களா? இல்லைங்க. ஆனா என்னைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கு அதிகமா சந்தோஷப்படுறவனு நான் ஒருத்தனா தான் இருப்பேன். அதிகமா அழறவனு நானா தான் இருப்பேன். என்ன எதுவுமே சொல்லாம இருக்க? நான் பார்க்க எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன? எந்த வீட்டுல கல்யாணம் நடக்குதோ அந்த பொண்ணுக்கு ஒருவேளை அக்காவோ தங்கச்சியோ இருந்தா அந்த பொண்ணுங்களை யார் கண்ணிலையும் படாம பாத்துப்பாங்களாம். ஏன்னா கல்யாண பொண்ணை விட இவங்க அழகா இருந்தா குழப்பம் வரதானே செய்யும். ஆனா அந்த கவலை உனக்கு தேவையில்லை ஷாலினி. எல்லாரும் கௌரியை மீறி உன்னை பாத்துருவாங்களா? அவன் நைட்டி போட்டு வந்தா கூட உன்னை விட பெட்டரா தான் இருப்பா. கொஞ்சம் நிறுத்தறியா ப்ளீஸ்? கௌரி அக்காவா? கௌரி அக்கா அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப ரொம்ப அழகானவ. எங்க கசின்ஸ்லயே அவ தான் பெஸ்ட். பட் ஹலோ, நானும் ஒண்ணு குறைஞ்சவ இல்ல. ஆஹா. ஹ. கௌரி அக்கா, நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. சரி சரி, சீக்கிரமா வா. சித்தி ரொம்ப நேரமா பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சடங்கு ஆரம்பிக்க போறதுனால இன்னைக்கு பாட்டு டான்ஸுக்குலாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சீக்கிரம் வா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வாங்க, வந்து மனையில உட்காருங்க. இப்படி வந்து உட்காருமா. வணக்கம் ஐயரே. வணக்கம்மா. வணக்கம். அப்ப பூஜை ஆரம்பிக்கலாமா? நான் இந்த நோன்பு கயிறை கட்டுறேன். இதை கட்டினதுல இருந்து உங்க கல்யாண சடங்கு ஆரம்பிக்குது. இதை நீங்க கலட்டவே கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. உங்க வருங்கால கணவரையும் பார்க்க வேண்டாம். ஏமா கௌரி, என்னம்மா இது? பூஜை நேரத்துல கூடவா இந்த மொபைலை வச்சுக்கணும்? கூட எப்படி? நான் வச்சுக்கிறேன் அத. அக்கா போன் என்கிட்ட இருக்கட்டும், நீ பூஜை பண்ணு. சரிம்மா. இந்த நோன்பு கயிறை உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் கையிலையும் கட்டி விடுங்க. எல்லாருக்குமே கட்டணும்ல? ஏய், இவ்வளவு மெதுவா ஓடுனா நீ எப்படி கட்டுவ? நீ எப்படி முதல்ல போய் சேர நானும் பாக்குறேன். ஷாலினி, இதெல்லாம் சீட்டிங். அப்பா கையில இந்த நோம்பு கயிறை இப்ப யார் கட்டுறாங்கன்னு பாத்துடலாம். அப்பா, அப்பா, மா, அப்பா எங்க? அப்பாவா? இப்பதானே ரவியோட போன் வந்ததுன்னு அவர் வெளியில போனாரு. சீட்டர். ரவி, போய் சொல்லி அப்பாவை இங்கே வர வச்சிட்டியா? இதெல்லாம் சீட்டிங் போ. மேடம், காதல்லையும் சரி யுத்தத்திலயும் சரி எதுவுமே தப்பு இல்ல தெரியுமா? அதுவும் இது யுத்தமாச்சே. ஓ, அப்பா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னம்மா நீ? இவன் என்ன போன் பண்ணி இங்க வர வச்சுட்டான். அதுவும் எப்படி? பெரியய்யா வேலை இருக்கு, வெளியில வாங்க. நம்ம பெரியய்யா, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம இருக்கீங்க. இப்பெல்லாம் காலம் எவ்வளவு கெட்டு போயிருக்கு தெரியுமா? நாம ஒழுங்கா நம்ம வேலையை பார்த்துட்டு போனாலும் திடீர்னு வேணும்னு குறுக்க காலை விட்டு கவுத்து விட்டுருவாங்க. அதுக்காக தான் நீங்க சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை கால் பண்ணி இங்க வாங்கன்னு சொன்னேன். துரோகி, சீட்டர். ஆஹா, அப்ப நீங்க பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? இருங்கப்பா, இருங்க ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? ஐயர் நோம்பு கயிறு கொடுத்திருக்காருப்பா, உங்க கையில கட்டணும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக. அப்படின்னா முதல்ல இதை நீங்க என் பொண்டாட்டிக்கு தான் கட்டி விடணும்.
என்ன திருஷ்டி படாம அவளை தான் காப்பாத்தணும். ஒரு ராஜாவோட உயிர் எப்படி கிளிக்கிட்ட இருந்ததுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி உங்க உயிர் பத்மாவதி அம்மாட்ட தான் இருக்குல்ல. வேற எங்க இருக்கும்? போய் கட்டி விடுங்க போங்க. பத்மாவதி அம்மா, இந்த கையில உங்க கையில கட்டணும், இல்லனா உங்களுக்கு கந்திருஷ்டி பட்டுரும் சொல்லிட்டேன். மா இது உங்க கையில கட்டணும், இல்லனா உங்களுக்கு கந்திருஷ்டி பட்டுரும். ஏன் ஏதோ சம்பிரதாயமா? இப்ப இதை என் கையில கட்டிக்கிட்டா அப்புறம் வைரத்தை யார் பாப்பாங்க? என் கையில இருக்கிற இந்த டைமண்ட் பிரேஸ்லெட்ட கூட உங்க பெரிய தான் எனக்கு கொடுத்தாரு. விலை 9 லட்சம். இதோட அழகு குறையிற மாதிரி வேற எதையும் என் கையில கட்டிக்க மாட்டேன் ப்ளீஸ். அதுக்கு இல்ல பத்மாவதி அம்மா, இந்த நீ இங்க வச்சுட்டு போ, நான் அப்புறமா கட்டிக்கிறேன். இது அழகா இருக்குல்ல? எந்த நகையும் உனக்கு பெருமை சேர்க்காது பத்மாவதி. பெருமை அந்த நகைக்கு தான். அது நகையா இருந்தாலும் சரி, நோன்பு கயிறா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நான் கயிறெல்லாம் கட்டிக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த வைரம் மட்டும்தான். அத கல்யாணத்துக்கு அப்புறமா கட்டிக்கிறேன். ஐ ப்ராமிஸ். ப்ராமிஸ். அப்பா ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்ட் வராங்க, கால் பண்ணி அட்ரஸ் கேக்குறாங்க. நான் போய் வழி சொல்லிட்டு வரேன். ஓகே பேபி. பெரிய இன்னும் ஷூலே சவுந்திருக்கு, நான் கட்டி விடுறேன். அட நீ வேணாம் பாரவி, அதை நான் பாத்துக்க மாட்டேனா? என்ன பெரிய எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் என்னோட உரிமை. இந்த உரிமையை நான் விட்டு கொடுக்கறதா? விட்டு கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல லேசை எப்படி கட்டுறதுன்னு நீ தெரிஞ்சுக்க. என்ன உரிமையை விட்டு கொடுக்க முடியலையா? சரி கட்டு கட்டு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? உங்களுக்கு பத்மாவதி அம்மா ரொம்ப பிடிக்கும்ல? காதலுங்கிறது சாதாரண வார்த்தை. அவ என் உயிர். இன்னும் சொல்லணும்னா உயிருக்கும் மேல. கதைகள்ல எழுதலாம், சினிமாக்கள்ல காட்டலாம். ஆனா அந்த உணர்வுங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த உணர்வால மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற எதையுமே மறக்க வைக்க முடியும். ஏன் மன்னிக்க கூட வைக்க முடியும். நீ வேணா பாரு, நீயும் ஒரு நாள் இதே உணர்வுல தவிப்ப. அன்னைக்கு உன் வாழ்க்கையோட அர்த்தம் அவளுக்காக மட்டுமே இருக்கிறதா உணர்வ. அவளுக்காக உயிரையும் கொடுக்க தயாராயிருவ. நாம என்னமோ காதலை அடையறதா நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த காதல் இருக்கே, அது நம்மளை அதுக்குள்ள தொலைய வச்சிடும். லேஸ் கட்டி முடிச்சிட்டேன் பெரியய்யா. உறவுகளை கட்டுறதும் இதே மாதிரி தான். இப்படி நான் செய்யக்கூடியது. ஷாலினிக்கு ஏத்த பையனை நான் செலக்ட் பண்ணணும். அதுல இருக்கிற பொறுப்பு உனக்கு புரியுது இல்ல? ஏன்னா நீ குழந்தை இல்லடா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல நீயும் ஒரு முக்கியமான மனுஷன்தான். உன்கிட்ட நான் பகிர்ந்துக்க கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மத்தவங்க உன்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை என் பிள்ளைக்கு நிகரா தான் வச்சு பார்க்கறேன். அது எந்த காலத்திலயுமே மாற போறதில்ல. இந்த புரிதல் உனக்கும் இருக்குங்கிற நம்பிக்கை இல்லை. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உங்க ஆசை நிச்சயமா நிறைவேறணும். குட். என்னால முடியாது பிரபு. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னா என்ன அர்த்தம்? ஷாலினி, நீ எப்படி சொன்னா எப்படி? எனக்கு யாரு இருக்கா சொல்லு. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ப்ளீஸ். என்னால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? தப்பி தவறி பாட்டியம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுனா? நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வருவேன். அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் ஷாலினி. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு ஷாலினி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில எல்லா கல் நகைகள் ஃபங்க்ஷன் காலங்காலத்துல யாரையும் காணோம். எல்லாரும் எங்க போனாங்க தெரியலையே. ஒருவேளை இன்னும் தூங்குறாங்களோ? பாட்டிமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன எல்லாரும் இழுத்து போத்திட்டு தூங்குறாங்க? ஹேய் தேவா எந்திரி. ஹேய் தேவா எங்க இருக்கான்? தேவராஜ் தூங்குனது போது எழுந்துடா. தூங்க விடுறா, வேற யாராவது எழுப்பி கூட்டணும் போ. பாட்டி வந்துட்டாங்க. ஐயோ பாட்டில முடிச்சு வைங்கடா. சுத்தம். அக்கா நீங்க தான் வந்தீங்களா? நீங்க தானே சசிகா? ஏன்டா காலையில பிபி ஏத்தி விடுற?
நீங்கள்லாம் இன்னும் ரெடியாகவே இல்லையா? பாட்டியம்மா பூஜைக்கு வந்துகிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வாங்க. சரியான பாட்டி அம்மாவோட ஜால்ராவா இருக்காங்க. அவ்வளவு நேரமா வந்து நின்னு நானும் உங்களை எத்தனை வாட்டி தான் எழுப்புறது? ஒருத்தராவது என்ன மதிச்சிங்களா? பிரதீப் அப்பவே கீழே போயிட்டான். என்னடா சொல்ற? யார போட்டோ எடுத்த? உங்க அக்காவையா? ஆமா பாட்டி, அக்காவை தான் போட்டோ எடுத்து. எங்க எனக்கு காட்டு. ஆஹா, நம்ம கௌரி எவ்வளவு அழகா இருக்கா இதுல. அப்படியே தேவதை மாதிரி இருக்கா இல்ல? ஆமா பாட்டி. சரி போ, இன்னும் எடு. அடடா, என்ன இது இவ்வளவு நேரம் ஆச்சு, அண்ணன் கீழே வரவே இல்லையே. அப்பா, உங்ககிட்ட புது மொபைலை பத்தி கேட்டிருந்தேன்ல. கண்ணாடியில உன் முகத்தை பாத்தியா? ஏன் அப்படியே மிருகம் மாதிரி இருக்கடா. சிங்கம் மாதிரி இருக்குண்ணா. வேலை வெட்டிக்கு போறது கிடையாது, ஆனா நாள் பூரா பணத்தை செலவு பண்ணதுல மட்டும் குறைச்சலே இல்லை. போது உங்க லெக்சரை நிப்பாட்டுறீங்களா? இங்க பாருங்க, எனக்கு புது மொபைல் வேணும். முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வா, பாட்டி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீ தான் பதில் சொல்லணும். மொபைல் வேணுமா? இவனுக்கு ஒரு மொபைல் அயன் வண்டி வச்சு கொடுக்க வேண்டியதுதான். யார போட்டோ எடுக்கிற? இல்லையே, யாரும் இல்லையே. அப்படியா? பாட்டிமா. நாட்டி. யாரா அவ? எனக்கு தெரியலடா. கௌரி அக்காவோட காலேஜ் ஃப்ரெண்டு. நேத்து ராத்திரி தான் பாட்டியில பார்த்தேன். அவ பேரு கிருத்திகா. ஹேய் கிருத்திகா, கம்னா. டேனா, நிஜமாலுமே வராடா. ஹாய், என்ன இன்னும் இந்த ட்ரெஸ்ல இருக்க? என்ன விட மீட் பிரதீப். ஹாய். இன்னைக்கு சாயந்தரம் ஃப்ரீயா இருந்தா கிளப்பிங் போலாமா? புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு நிறைய டைம் இருக்கும். Why not? அப்ப நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். Okay. ஒரு நிமிஷம், பேசாம நீயே நம்பரை வாங்கிக்கோ. நீ எனக்கு அப்புறமா கால் பண்ணு. Okay. 97. Hi. டேய் அண்ணா, இப்ப எதுக்குடா மாதேஷ் மாமா நம்பர் போய் கொடுத்தேன்? மொபைல் வாங்கி தரல. இனிமே பாரு, சாயந்தரத்துக்குள்ள அவருக்கு வர கால்ஸ்க்கு சாயந்தரத்துக்குள்ள அவர் என்ன பாடுபட போறாருன்னு வெயிட் பண்ணி பாரு. நீ என்னடா சொல்ற? கல்யாண வீடுல எல்லாத்தையும் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணனும், எதுவும் மிஸ் ஆக கூடாது. நான் கடைசியில வந்து செக் பண்ணுவேன், குறை சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது. ஹாய் அண்ணி. ஹாய் சிந்து. சூப்பர். நல்லா இருக்குல்ல? வெரி ஃபுல் பியூட்டி. எப்ப கொடுத்தாரு அண்ணா இத? அது ஃபாரின் டூர் போயிட்டு திரும்ப வந்தாருல்ல அப்போ. எவ்வளவு மணி கொடுத்தாரு? 9 லட்சம். உனக்கு தான் உங்க அண்ணனை பத்தி தெரியும்ல சிந்து. இந்த மாசம் ஷேர் மார்க்கெட்ல கோடி கணக்குல சம்பாதிச்சாரு. சோ நான் அவர்கிட்ட இதெல்லாம் என்னோட குட் லக்னு சொன்னேன். அதனால ஒரு குட் லக் பிரேஸ்லெட் ஆவது எனக்கு வேணும்ல. அம்மா பார்த்தாங்களா? இல்ல, ஆனா இப்பதான் இத கையிலேயே போட்டுக்கிட்டேன்ல, பாத்துட்டு வாங்க. தான் பெரிய குட் லக்னு தானே சொல்லிக்கிறது கொஞ்சம் ஓவரா இல்ல? இந்த மாதிரி டைட் பண்ணா எல்லாம் சரியாயிடும். வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தர் விடாம ஜூஸ் கொடுக்கணும், இல்லனா உங்க ரெண்டு பேரும் தொலைச்சிருவேன். வேலை பாருங்க போ, நீயும் போ வேலை பாரு. மாதேஷ், என்னடி சிந்து? நீங்க பாத்தீங்களா அத? நான் மட்டுமா பார்த்தேன்? அவன் சுத்துறதை எல்லாரும் தான் பார்த்தாங்க. அவனா? ஆமா, அவன் சீமந்த புத்திரன் தேவன். அவனை விடுங்க, நான் அண்ணிய பத்தி பேசுறேன். என்ன அண்ணியமா டவுசர் போட்டு சுத்துறாங்க? சீ, அண்ணியோட கையில பாத்தீங்களா 9 லட்சம் ரூபாய் பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. அண்ணன் கிஃப்டா வாங்கி கொடுத்தாராம். சிந்து போன் வருது, பேசுங்க. அன்னோன் நம்பரா? இந்த அன்னோன் நம்பரோட பேர் என்ன? ஆன் தி ஸ்பீக்கர். நோ. ஓகே. ஹாய். நீங்க யார் பேசுறீங்க? அப்படியா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கால் பண்ணேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் ஏதோ சொல்லலையே, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்பதான் நைட்க்கு பிளான்லாம் போட்டோம். நேத்து நைட் பார்ட்டில பார்த்தோம்ல. நீங்க பிஸியா இருந்தா நான் வேணா அப்புறமா கால் பண்ணவா? பக்கத்துல யாராவது இருக்காங்களா? அப்புறம் இவ்ளோ ஃபார்மலா இருக்கீங்க. நீங்க பிஸியா இருந்தா ஈவினிங் டைரக்டா மீட் பண்ணலாம். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு.
இதனால தான் உங்களால வேலையில கவனம் செலுத்த முடியலையா? எவகிட்ட எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? உங்களோட மொபைல் நம்பரை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் பொறுமையா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இருக்க கச்சேரி உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் அரைஞ்சிருவேன் சொல்லி. நல்ல வேலை அறையல. இனிமே எதுவா இருந்தாலும் நீதான் பண்ணணும். பாட்டி அம்மாவுக்கு பயந்துகிட்டே இருந்தா என்னதான் பண்றதுக்கா? இது ஒரு நாள் பிரச்சனை இல்லக்கா, உன் வாழ்க்கை பிரச்சனை. ஆனா இது பாட்டி அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? மனசார அவரை காதலிக்கிறல்ல, அது போதும். பயப்படாம இரு. தைரியமா அவர் கூட கிளம்பி போயிட. பாட்டி அம்மாக்கு காதல்னாலே பிடிக்காதே ஷாலினி. நம்ம வீட்ல கல்யாணம் நடக்குமே தவிர காதல் இல்ல. உனக்கு தான் பாட்டி அம்மா பத்தி தெரியுமே. தொடாத அவனே. இது உங்க அப்பா வீடுன்னு நினைச்சியா? இந்த வீட்டு வேலைக்காரணி அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? விருந்தாளிங்களுக்காக வச்ச ஸ்வீட்டை திருடி சாப்பிடுறான். குடும்ப மானத்தையே வாங்கிட்டா இவன். திருட்டு வேலையா பண்ற? இந்த அம்சவேணி வீட்டுக்குள்ளேயே வந்து திருடுற அளவுக்கு தைரியமா உனக்கு? அம்மா நான் தெரியாம. என்னடா சொன்ன? தெரியாமலா? இதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. உன்ன மாதிரி ஆளுங்களோட வாயில தெரியாம செஞ்சிட்டேங்கிற வார்த்தையே வரக்கூடாது. எரும மாட்டுக்கு பசு மாட்டுக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்காது, புரிஞ்சுதா? 1200 ரூபாய் மதிப்புள்ள ஸ்வீட்ட உங்க அப்பா பாட்டம் கூட இதுவரைக்கும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. பாட்டிமா போகட்டு விடுங்க, வீட்ல கல்யாணம் நடக்குது இல்ல. ரவி, இவனை இங்கிருந்து அடிச்சு தோர்த்து, அடிச்சு தோர்த்து. அட, ஏன் பாட்டை நிறுத்திட்டீங்க? இதெல்லாம் இங்க தினம் நடக்கிறதுதான். என்ன கச்சேரி ஆரம்பிக்கிறது? ஆட்டம் பாட்டெல்லாம் ஆரம்பிக்கிட்டோம். இந்த இதை வச்சுக்கோ. பாத்தியா ரவி, இவன் இங்க 12 வருஷமா வேலை பார்க்கறான். வெறும் 1200 ஸ்வீட்டுக்காக அவனை இவங்க வேலையை விட்டே அனுப்பிட்டாங்க. என்னப்பா இந்த ட்ரெஸ் போட்டிருக்க நீ? யார் கொடுத்தாங்க இதை உனக்கு? இந்த ட்ரெஸ் எனக்கு பெரிய தான் கொடுத்தாங்கப்பா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இந்த ட்ரெஸ்ஸை போட்டா மட்டும் நீ பெரிய ஆளாயிடுவேன்னு நினைக்கிறியா? இது பார்ப்பா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதால மட்டும் நீ இந்த வீட்டுல ஒருத்தனா ஆயிட முடியாது. ரவி, இன்னைக்கு நாம இந்த வீட்டுல நடக்கிற பூஜைக்கு போக முடியும். எத்தனை வருஷம் ஆனாலும் கூட நாம இந்த வீட்டுல பின்னாலதான் நிக்க முடியுது. அதுதான்ப்பா நம்மளோட நிலையான இடம். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தையோட பேர் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இந்த வீட்டுல இருக்கிற பாதி பேருக்கு மேல இன்னைக்கு கூட என்ன டிரைவரும் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஐயா, இந்த திங்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து வச்சிரு. சரிங்கய்யா. சார், நீங்க கேட்டரிங் கம்பெனில தானே வரீங்க? சார், சரி, நான் உங்க பேட்ஜ் பார்க்கலாமா? இவங்க எல்லாரும் உங்க கூட வந்தவங்க தானே? ஆமா சார், எல்லாமே எங்களுக்கு தான். சரி. பிரபு வந்திருக்கான். இப்ப என்ன பண்றது ஷாலினி? அவன் எங்கேயும் வந்துட்டானே. இது உங்க காதலுக்கான பரீட்சைக்கா. இன்னைக்கு ராத்திரி நீ உன் காதலை தான் தேர்ந்தெடுக்கணும். இங்க இருந்து அவர் கூட நீ போயிடு. பண்றீங்க? அட,
இன்னைக்கு இந்த குடும்பத்துல முதல் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இன்னைக்கு இந்த கொண்டாட்டத்தை பார்த்து உலகமே வாயடிச்சு நிக்கணும். கௌரி அக்காவை அவ விரும்பினவர் கூட சேர்த்து வைக்க இந்த ரவி எனக்கு ஹெல்ப் பண்ணுவானா? ஆனா ஒருவேளை இவன் பாட்டி அம்மா கிட்ட சொல்லிட்டா, ரவி இந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமானவன். இந்த குடும்பத்தை எதிர்த்து அவன் நிச்சயமா எதுவும் செய்ய மாட்டான். எனக்காக கூட செய்ய மாட்டான். இல்ல, கௌரி அக்காவை பத்தியும் பிரபு பத்தியும் நான் இவன் கிட்ட சொல்ல மாட்டேன். ஷாலினி, காதல்ல 2 பேர் இருக்கணுங்கிறது அவசியம். ஆனா 2 பக்கமும் காதல் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னோட கதையும் அப்படிதான். 15 வருஷமா நான் அவளை காதலிச்சிட்டு இருக்கேன். இது ஒரு தடவை காதல் தான். ஆனா அவளுக்கு இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. என் காதலுக்கு பதிலாக அவகிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல. எனக்கு அவளை காதலிக்கணும், காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். ரவி, இது மிஸ்டர் ஷியாமோட வண்டி சாவி. இந்த வண்டியை பார்க் பண்ணிடு. ஒரு மனுஷன் அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லுவார். ஆனா அவருக்கு இதை நான் எப்படி புரிய வைப்பேன்? காதலுக்கு தகுதியை பத்தி எதுவும் தெரியாது. நான் இந்த வீட்டு வேலைக்காரன். எல்லாரையும் பாத்துக்கிறேன், எல்லா வேலையும் செய்வேன். இந்த இதை வச்சுக்க. ஐயோ, இதெல்லாம் வேண்டாம். தேங்க்யூ சார். உள்ள போய் இருக்கிற வேலையை பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனா என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கிற ஒரே விஷயம் ஷாலினி மட்டும்தான். அவளோட நினைப்பை என்கிட்ட இருந்து என்னால பிரிக்கவே முடியல. அவ எனக்கு சொந்தமாகவே முடியாதுன்னு என் புத்திக்கு புரியுது. ஒரு நாள் அவ வேற ஒருத்தருக்கு சொந்தமாக தான் போறா. ஆனா அதுக்காக என் காதல் குறைஞ்சிடாது. என்னோடது ஒருதலை காதலா இருந்தாலும் இந்த ஜென்மத்துக்கு இது மட்டுமே போதும். 2 பேருக்குள்ள காதல் இருந்தா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது கட்டாயமா? அந்த 2 பேர் ஒன்னாதான் இருக்கணுமா? இணைஞ்சிருக்கணுங்கிறது நிர்பந்தமா? இல்லையே. காதல் தானாவே 2 பேரை இணைச்சிரும். அதுக்கு எந்த பேரும் தேவையில்லை. பெரிய அடிக்கடி சொல்லுவாரு, காதலுங்கிறது நாம அடையக்கூடாது, நம்மளே அதுல தொலைச்சிடணும். அதனாலதான் ஷாலினி, என் காதல் உன்னோடுதான்.